அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 8/10/2024. பஞ்சமி திதி காலை 11:19 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:06 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம். மந்த யோகம் நாளை அதிகாலை 4:06 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே சூரியன், புதன், கேது, துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? தற்காப்பு கலைகள் பயில, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, பழைய வீட்டை புதுப்பிக்க, வழக்குகள் பேசி முடிக்க, கடன் தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நட்பு என்பது மின்விசிறி அல்ல, அது இயற்கை காற்று. அதற்கு மின்தடையே வராது. ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு நண்பர்களுக்கும் நட்புக்கும் அதிக முக்கியத்துவம் தருபவர்கள் நீங்க தாங்க. அளவில்லாத அன்பு பாசம் காட்டக்கூடியவர்களும் நீங்க தாங்க. நட்புக்கும் நண்பர்களுக்கும் ஏதேனும் ஒரு ஆபத்து என்றால் ஓடிச்சென்று முதலுதவியாக செய்பவர்கள், முதலாவதாக நிற்பவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்னதாக சச்சரவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, எதுவும் சரியாக வரலன்னு ஆவேசப்பட்டீங்க. நேற்று முடியாத பல காரியங்கள் இன்றைக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. விலை உயர்ந்த பொருட்கள் இரவல் தர வேண்டாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க குடும்ப விவகாரங்கள்லையும் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் தேங்கி கிடந்த வேலை சுமை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இன்னைக்கு எல்லா வேலைகளையும் செய்து முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த விவாதங்கள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சி சந்தோஷமான சூழ்நிலைகளையும் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவங்க மட்டும் நிதானமாக இருக்கணும். அந்த சந்திராஷ்டம பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில் செய்யக்கூடாத விஷயங்கள் 2. வறுமை வந்தால் வாடக்கூடாது, வசதி வந்தால் ஆடக்கூடாது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் யாராவது உங்களை நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு என்ன குறைச்ச, நான் அமோகமாக இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அதை அடிமனதிலேயே பூட்டி வைத்து கொண்டு வெளியில் புன்னகை பூப்பவர்கள்
நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, என்னதான் வசதி வாய்ப்பு சொத்து சுகம்னு வந்தாலும் கூட ஆரம்ப கால வாழ்க்கையை நினைத்து பார்த்து அளவோடு வாழ்க்கையை ரசிப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. ராகு 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால புதிய நண்பர்கள் மூலமாக சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றியடையுங்க. வேற்றுமொழி பேசுகிறவங்க, வேற்று மாநிலத்தை சார்ந்தவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாகவும் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப வெற்றிகரமாக இருக்குது. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வெற்றியையும் தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய சொந்த பந்தங்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது விற்கிறதுல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு வியாபாரம் சுமாராக இருக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக உங்களுக்கு சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பிறந்து விட்டோம் ஏதோ வாழ்வோம் என்று நினைத்து வாழாதீர்கள். இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள். ஆமாங்க, பிறவியிலேயே மனித பிறவி மிக மிக அரிதான பிறவியாகும். அப்படிப்பட்ட அந்த மனித பிறவியை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறாருங்கிறத உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் உதவிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உதவும் கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். தள்ளிப்போன காரியங்களும் வெற்றிகரமாக முடியும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சில பொருட்களை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. பழுதான அந்த டைனிங் டேபிள் அதையும் மாற்றுறதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. வண்டி வாகன பழுதையும் இன்றைக்கி நீங்கள் சரி செய்வீங்க. பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் விலகும். பாகப்பிரிவினை விஷயங்களும் பேசினா அது உங்களுக்கு சாதகமாகவே நல்ல விதத்தில் வந்து முடியுங்க. வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. பழைய பாக்கிகளும் வசூலாகும். புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் சரியாகுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. இன்றைய தினத்தில் கூட வேலை பார்க்குறவங்களால இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க. ஒரு சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. இன்றைய தினம் புதுசாக ஏதாவது நீங்கள் வண்டி வாகனம் வாங்கிறதோ அல்லது எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, 100 மருத்துவர்கள் செய்ய முடியாத ஒரு சிகிச்சையை ஒரு நண்பன் தரும் ஆறுதல் வார்த்தை செய்யும். ஆமாங்க, அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் நீங்கள் தாங்க. ஆறுதலாக அரவணைப்பாக இங்கிதமாக இதமாக யாராவது பொறுப்பாக பாசமாக பேசினாங்கன்னா உடனே அவங்களுக்கு நீங்கள் அடிமையாகிடுவீங்க. அவங்க ஏதாவது கேட்டால் யோசிக்காமல் தூக்கி கொடுக்கக்கூடிய குழந்தை மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைகளால்
பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளில் நீங்கள் இறங்குவீங்க. குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் ராசிநாதன் சந்திரன் மேலே படுறதுனால அழகு இளமை இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே போகும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. முக்கியமான வேலைகளை இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விதத்தில் நடக்கும். அரசு அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். பேங்க் லோனுக்கும் இன்னைக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க. வாடிக்கையாளர்கள் எதை கேட்டாலும் அதை உடனடியாக செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க உங்களை தேடி பழைய வாடிக்கையாளர்களும் வந்துட்டுருக்காங்க, புது வாடிக்கையாளர்களும் வந்துட்டுருக்காங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புதுவிதமான யோசனைகள், முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு எல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தான் துன்பத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் இருப்பவரே உயர்ந்த மனிதராகிறார். ஆமாங்க, அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறது உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. அதே மாதிரி உங்களுடைய கஷ்டத்தை கொண்டு போய் இன்னொருத்தவங்க தலையிலையும் நீங்கள் கட்ட மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் ஏதேனும் ஒரு வகையில் அடுத்தவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் அப்பப்போ ஏதாவது பழுதாகுதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. கண்டகச்சனி தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால சின்ன சின்னதாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிநாதனாகிய சூரியன் புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதையும் கடந்து வருவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் சூரியனோட கேதுவும் உட்கார்ந்துருக்கிறாருங்க. சில நேரங்களில் வெடுக்குன்னு பேசிடுறீங்க. அந்த திடீர்னு வரக்கூடிய அந்த முன்கோபம் அதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்துடனுடன் வெளியிடங்களுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. சிலர் புது ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள், நகைகள் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. விஐபிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. எல்லார்கிட்டையுமே நீங்கள் நல்லா பேசுவீங்க. இருந்தாலும் எல்லாரும் நல்லவங்கன்னு வெகுளியாக நினச்சி நீங்கள் ஏமாந்ததெல்லாம் உண்டுங்க. ஆனால் இப்போ ஒவ்வொருத்தருடைய மறுபக்கம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தான் அதிகமாக வார்த்தைகளை விடவாமல் அளவாக பேசி வளமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன்
ராசிநாதன் புதனுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டு, தைரியமான முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. தள்ளி போன விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும். பிரபலங்களையும் சந்தித்து இன்னைக்கு நீங்கள் மகிழ்வீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. ராசியிலேயே கேது இருக்கிறதுனால ஏதோ உடம்பை போட்டு என்னமோ பாடாப்படுத்துது, என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, டாக்டர்கிட்ட போனாலும் அவரும் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. சூரியன் உங்கள் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால திடீர்னு கொஞ்சம் முன்கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குது. பழைய பாக்கிகள் கூட இன்றைக்கி வசூலாகுங்க. அதே மாதிரி புதுசாகவும் சில வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. சிலர் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள், அதாவது கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் சார்ந்த புது கோர்ஸில் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தன்னை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாத எந்த ஒரு மனிதனும் முன்னேறியதாக உயர்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய உணர்வுகளை எப்பொழுதுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. ஐம்புலன்களும் நீங்கள் சொல்கிறத கேட்கும். அதனால தாங்க நீங்கள் நீதிமான்களாக இருக்க முடியுதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பகவானுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இங்கிதமான பேச்சால் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் இன்னைக்கு ஒரு மன நிறைவு இருக்குங்க. இன்றைய தினம் மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். வியாபாரத்திலேயும் இன்னைக்கு இரட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி புது வேலையாட்கள் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புது பங்குதாரர்களும் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். தேங்கி கிடந்த வேலைகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் நல்ல முறையில் செய்து முடித்து காட்டுவீங்க. அதே போல் சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் ராகு உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸு விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும். முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பேசி தீர்த்து கொள்வதாக இருந்தாலும் அதற்கான முயற்சியிலையும் இன்னைக்கு நீங்கள் இறங்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஓடி ஓடி உழைத்த பின்புதான் தெரிகிறது நாம் தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் கடினமாக உழைப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. நேரத்துக்கு சாப்பிட்றதோ அல்லது நேரத்துக்கு மெடிடேஷன் பண்ணுறதோ அந்த மாதிரி கால நேரத்தை புரிந்து வைத்து கொண்டு உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அன்றாடம் தன்னுடைய உடலோம்பலில்
கவனம் செலுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாகவே இருக்குதுங்க. காரணம், உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. கேட்டை நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அலைச்சல் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி சின்னதாக முன்கோபம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. பழசெல்லாம் சொல்லி காட்டுறது வேண்டாங்க. குடும்பத்தில் நீங்கள் ஒன்று சொல்ல போய் அப்புறம் அவங்க நாளாக சொல்லுவாங்க. அதை தாங்கிக்கிற சக்தியும் உங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கிறதுனால வாய் கொடுத்து மாட்டிக்க கூடாதுங்கிற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நாவடக்கத்துடன் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையில் அலைச்சல் டென்ஷன் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முன்ன பின்ன தான் இருக்குது. அவசரப்படாதீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னா நேற்று நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அதனால் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. இருந்தாலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரமும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளை அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது. கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட ரொம்ப மோதிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் எப்பயுமே நியாயமெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அது எல்லார்கிட்டையுமே அது இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அப்படி இருக்கிறதுனால நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இன்றைய தினம் கொஞ்சம் அமைதியாக இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. விஐபிகளிடம் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கை சில நேரங்களில் சுமையாக இருக்கும். உண்மையான அன்பு கொண்டவர்களை நினைத்து கொண்டால் அந்த சுமைகள் கூட சுகமாக மாறிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க அதிகாரத்துக்கு ஆணவத்துக்கு நீங்கள் அடிபணிய மாட்டீங்க. ஆனால் அன்புக்கு எப்பொழுதும் அடிபணிவீங்க. கஷ்டமான நேரத்தில் கூட அன்பானவங்க பேசிட்டாங்கன்னா அந்த கஷ்டத்தை எல்லாம் மறந்து முக்கியமான வேலைகளில் ஈடுபடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவும் உண்டு. திடீர் பணவரவும் உண்டுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் இன்னைக்கு உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசுவாங்க. அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க முதலீடு செய்ய நீங்கள் வியாபாரத்தை தொடங்க அல்லது புது சொத்து ஏதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் சில நேரங்களில் கொஞ்சம் எரிச்சலாக இருப்பீங்க. சில நேரங்களில் சாந்தமாகவும் இருப்பீங்க. உங்களை மீறி வரக்கூடிய அந்த முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே தேடி வருங்க. எல்லாம் நல்லா இருந்தாலும் ராசிநாதன் குருவே 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதை தொட்டாலும் இழுபறியாக இருக்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாந்தாச்சு, இனிமேலும் ஏமாறக்கூடாது, ஏமாறத்துக்கு இனிமேல் ஒன்றும் கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அலுப்பு சலிப்பு இருக்கும். இன்றைய தினம் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் சிலதாக கொஞ்சம் கலெக்ஷன்லாம் வர்றது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி புதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை, சம்பாதித்தல் மட்டும் வாழ்க்கையல்ல, சம்பாதித்த பணத்தில் சந்தோஷமாக இருப்பது தான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, அதனால தாங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி, சங்கடங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு
குடும்பத்தில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களையும் பெரிதாக எடுத்து அனுபவித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால சாலைகளை கடக்கும்போது கவனமாக இருக்கணுங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி ஞாபக மறதியில் தொலைந்து போன சில பொருட்கள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. செவ்வாய் வலிமையாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமான தீர்ப்பு வரும். சிலதெல்லாம் நீங்கள் சமாதானமாக பேசி ராசியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையிலையும் கொஞ்சம் நிம்மதி இன்னைக்கு எட்டி பார்க்கும். சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டு. வேற்றுமொழிக்காரர்கள் மூலமாக அதிகளவு லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே கொஞ்சம் போராடி அப்புறம் கைக்கு வந்து சேருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நேர்மை என்பது மிக அரிதான விஷயம். அதை தரமற்ற மனிதர்களிடம் ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள். ஏமாந்து போவீர்கள். ஆமாங்க, எல்லாரும் நேர்மையானவங்க, எல்லாரும் நல்லவங்கன்னு பணம் கொடுத்து ஆசை கொடுத்து அன்பை கொடுத்து எப்படியோ நீங்கள் ஏமாந்துட்டீங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. பெருசாக நேர்மையாக ஒரு சிலர் தான் இருக்காங்களே தவிர மற்றவங்கள்லாம் வேறு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை தெரிந்து வைத்து கொண்டு உலகுக்கு தகுந்தாற் போல தன்னுடைய உடைநடை பாவனைகளை மாற்றிக்கொண்டு தனக்கென தனிப்பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தள்ளிப்போன விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். புதியவர்கள் அறிமுகமாகுவாங்க. விஐபிகளாலும் ஆதாயம் உண்டுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. மதிப்பு மரியாதை கூடும். கௌரவ பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால தினம் தினம் எல்லாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு சங்கடம் வருதே அப்படிங்கிற மாதிரியும் சில நேரங்களில் ஆவேசப்படுவீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக பேசுவோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அது சில நேரங்களில் சிலருடைய மனசை புண்படுத்துறதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதுசாக சிலர்லாம் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் பேச்சை கேட்டு நம்பாதீர்கள். அவருடைய செயலை பார்த்து நம்புங்கள். பேசுகிறதெல்லாம் எல்லாரும் இப்போ நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் நடந்துக்கிற விதம்தான் வேறு மாதிரி போகுது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்கள், நல்ல விதமாக நடந்து கொள்பவர்கள் யாரோ அவர்களிடம் நட்பு பாராட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. வீடு மாறுறதுக்கான
முயற்சிகளில் இறங்கியிருக்கீங்க. வண்டி வாகனம் மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் புது சொத்து வாங்கிறதுக்காக ஒரு சிலரை சந்திப்பீங்க. அந்த சந்திப்புகள் சாதகமாக இருக்கும். உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு சொத்து அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியனும் புதனும் கேதுவும் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. வியாபாரத்திலேயும் கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிக லாபம் கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள், அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்மறை எண்ணங்கள் எட்டி பார்க்கும். யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று இன்றைக்கி நீங்கள் நடத்துவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமாகி கொண்டே போகுங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அவர் ரொம்ப பொறாமை பிடிச்சவருங்க. எப்போ பார்த்தாலும் அந்த எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த மாதிரி உள்ளவங்களை பற்றியே பேசின்னு இருப்பார். அடுத்தவங்க ஏதாவது நல்லா வந்துட்டாங்கன்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ கஷ்டப்பட்டு லோனெல்லாம் போட்டு ஒரு கார் வாங்கியிருக்காங்க. அதுக்குள்ளார அவர் வயிறறிகிறார், நான் ஒரு கார் வாங்க முடியலையே அப்படின்னு. இந்த மாதிரி பொறாமப்படுறவங்க யார்? ஜோதிட சாஸ்திரத்தில் இது பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாங்க. ஆமாங்க, ராகு கேது இந்த 2 கிரகங்கள் தான் ஒரு மனிதனுக்குள்ளார பொறாமை குணத்தை புகுத்தக்கூடியது. அதாவது இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது, அவங்களோட தன்னைத்தானே ஒப்பிட்டு கொள்வது, அவங்க போல் நம்மளால் முன்னேற முடியலையேன்னு பெருமூச்சு விடுறது, இதுக்கெல்லாம் காரணமே ராகுவும் கேதுவும் தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா புதனுடன் ராகு இருக்கிறவங்க கொஞ்சம் பொறாம குணம் உடையவர்களாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்களோட டேலண்ட்டை கம்பேர் பண்ணுறது, அல்லது அவங்களுடைய படிப்பை கம்பேர் பண்ணுறது, அல்லது அவங்களுடைய புகழை கம்பேர் பண்ணி பொறாமப்படுறது, இதெல்லாம் புதன் ராகு காம்பினேஷன் உள்ளவங்களுக்கு இந்த குணங்கள் அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி சந்திரன் ராகு இந்த 2 சேர்க்கை இருக்கு இல்லைங்களா, இந்த 2மே 5 டிகிரிக்குள்ளார இருந்ததுன்னா, இந்த 2 கிரக சேர்க்கையை சுபகிரகம் எதுவும் பார்வையிடாமல் இருந்ததுன்னா அவங்கக்கிட்டையும் பொறாம குணத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி பொறாம குணம் இருக்குது அப்படின்னா சில விஷயங்களை நாம் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சந்திரன் கேது இருந்தாலும் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே வரும். ஏன்னா சந்திரன் தான் மனசுக்குரிய கிரகம். அப்போ மனசுக்குரிய கிரகம் கேதோடு சேரும் பொழுது பாபகிரக பார்வை, அந்த சந்திரன் கூட்டல் கேது, அந்த சந்திரன் கேது சேர்க்கையை சனி பகவான் பார்த்தாலோ செவ்வாய் பார்த்தாலோ அவங்களுக்கு அந்த பொறாம குணம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் பொறாமப்படுறவங்கன்னு இருப்பாங்க இல்லைங்களா. எப்போவாவது பொறாமப்படுறவங்க இப்போ நாம் சொன்னதெல்லாம் எப்போ பார்த்தாலும் பொறாமப்படுறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் புதன் ராகு இந்த 3 கிரகங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரே வீட்டில் இருந்து பாவகிரகங்கள் பார்த்தா அவங்களுடைய குணமே பொறாமப்படுறது, அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து வயிறறியது, இதெல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி சந்திரன் புதன் கேது இந்த 3 கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த பொறாமை குணங்கள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. சரிங்க, இந்த மாதிரி கிரக அமைப்புகள் உள்ளவங்கள்டேருந்து நாம் விலகிறது நல்லதுங்க. அதுக்கு தான் ஜோதிடம்ங்கிறது அதிர்ஷ்டம் எப்போ வரும்
அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் யார் எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரி குணாதிசயம் உடையவங்க, யார்கிட்ட வந்து நெருங்கணும், யார்கிட்ட தள்ளி இருக்கணும், யார்கிட்ட சில விஷயங்களை சொல்லணும், யார்கிட்ட சில விஷயங்களை சொல்லக்கூடாது, இந்த மாதிரி வாழக்கூடிய விதத்தையும் ஒரு வாழும் கலையையும் சொல்லித் தருவது, கற்றுத்தருவது ஜோதிடமாகும். சரி, இப்படியெல்லாம் நம்மளை பார்த்து ஒரு சிலர் பொறாமப்பட்டுட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுறது? கல்லுப்பு கொஞ்சம் இடது கையில் எடுத்து சுற்றி நாம் வந்து தூக்கி போட்டுறது நல்லதுங்க. அப்போ பொறாமை இல்லாமல் வாழ்வோம், பொறாமைப்படுபவர்களிடமிருந்து விடுபட்டு வெற்றி பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.